தென்காசி மற்றும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் போலி சான்றிதழ் கொடுத்து அரசு பணியில் சேர்ந்த 78 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மற்றும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றி வந்த பலர் மாற்றுத்திறனாளிகள் என போலி சான்றிதழ் வழங்கி பணிக்கு சேர்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இல்லை என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து இந்த பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்கவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விளக்கம் அளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள புத்தூர், வடகரை, அச்சன்புதூர், கீழாப்பாவூர், சிவகிரி, ராயகிரி, இளஞ்சி உள்ளிட்ட பேரூராட்சிகள் மற்றும் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட நெல்லை மண்டலத்தில் உள்ள பேரூராட்சிகளில் மாற்றுத்திறனாளி என போலி சான்றிதழ் கொடுத்து பணியாற்றி வந்த 78 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுவரை சஸ்பெண்ட் இல்லை என்று நெல்லை பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதி தீர்ப்பு அடிப்படையில் முடிவு இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.